Morning, dear aspirants. Today's news. First news. Supreme Court agrees to hear pleas alleging police excesses at Cockroach Janata Party march. ஸோ டெல்லி ஜந்தர் மந்தர்ல டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் நோக்கி மார்ச்சிங் போகும்பொழுது யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க போலீஸ். அந்த ஸ்டாப் பண்ண சுச்சுவேஷன் வந்து இன்னும் வேர்ஸ் ஆகி நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு. அண்ட் தே யூஸ்டு பில்லட்ஸ் கன் அண்ட் எலக்ட்ரிக் பேட்டான்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக இதை மானிட்டர் பண்ணி ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி கொஷின்ஸ் அரைஸ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இஷ்யூவை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பட் ஆனால் லீகலாக ஃபார்மலாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணல. பெட்டிஷன் ஃபைல் பண்ணாமல் இன்ஃபார்மலாக வந்து மெசேஜ் தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ வி கேன் நாட் டேக் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. பட் நவ் அந்த ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகி தே ஆர் கோயிங் டு டேக் அப் த கேஸ். ரைட்டு. ஸோ சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர நாராயணன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்றாரு, போலீஸ் எக்ஸசஸ் ஏதாச்சும் அவங்க லிமிட்டை பிரீச் பண்ணி தே ஹாவ் பீன் ஹார்ஷ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட கோட் பண்ணியிருக்காரு. அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் வந்து ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் டிக்ளேரிங் தட் நான் அப்படி சொல்லலை, ஜஸ்ட் ஃபார்மல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி த வே டு ஆஸ்க் ஆர் வே டு ரீச் த கோர்ட் வந்து வேற, தே ஹாவ் நாட் ஃபாலோட் தட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மீடியா வந்து ராங் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரைட், இந்த ப்ளீல என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் ஆஸ்கிங் இண்டிபெண்டன்ட் ப்ரோப் அகேன் இன் தட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணது, யார் பிரீச் பண்ணது, யார் ஸ்ட்ரைக் பண்ணது, ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தனியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அண்ட் இன்கொயரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ளீல கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ சிஆர்பிஎஃப் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, ஏன்னா மீடியா ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெரிஃபை பண்ணோம் நம்ம, we are acted upon our limits அப்படின்னு சொல்லி சிஆர்பிஎஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷலீப் லோச்சாப் அப்படின்றவர் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த பில்லட்ஸ் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் அடிச்சு, பில்லட்ஸ் வந்து ஐஎல்ல அடிச்சிருச்சு. ஸோ அதனால அவர் கண்ணு பாதிக்கப்படுற ரேஞ்சில் போயிட்டு மிஸ் ஆயிட்டு. பட் இதுதான் மெயின், அவரோட மெயின் இதாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ராகுல் காந்தி இவர் மேக் மெட் வித், ஸோ இவர் கூட மீட் பண்ணி சீரியஸாக இஷ்யூ ஆக்கியிருக்காரு. ரைட். யார் பில்லட்ஸ் கன் தான் யூஸ் பண்ணலாம்? ஸோ இந்தியாவில் ஒரு ஆக்ட் கூட இல்லை இவங்க யூஸ் பண்ணலாம் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, தேர் இஸ் நோ ஆக்ட். அப்போ யார் டைரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டி, ஒரு போலீஸ் பர்சனோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ, யாருக்கு வந்து இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றோம்னு அத்தாரிட்டி இருக்கோ அவங்க ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இட் கேன் பி ஹேண்டில்டு பை சிஆர்பிஎஃப், ஆர்ஏஎஃப் அண்ட் த ஸ்டேட் போலீஸ். ஸ்டேட் போலீஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்டேட் போலீஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, ஸ்டேட் போலீஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேகா இருக்கு, ரொம்ப கிளியரா இல்லை இந்த ஆக்ட் இல்லை இந்த ரூல் பண்ற இடம். ஸோ அதனாலதான் இந்த மிஸ்யூசேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் நோ சிங்கிள் லா. அண்ட் சிஆர்பிஎஃப் இன்க்ளூடிங் ஆர்ஏஎஃப், ஸ்டேட் போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் யாரு வேணா இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ப்ரொசீஜரும் இல்லையா, அந்த அத்தாரிட்டி டேக்கன் பை தம், அவங்களே எடுத்துட்டாங்க. ரைட். அடுத்தது வந்து கிராஜுவேட்டட், எப்படி அதை யூஸ் பண்ண முடியும்? எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் வெர்பல் வார்னிங் கொடுக்கணும், பிசிக்கல் பேரியர், பேரிகேட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பிசிக்கல் பேரிகேட், வாட்டர் கனான்ஸ், டியர் கேஸ் அண்ட் பில்லட் கன்ஸ் லாஸ்ட் ரெசார்ட் ஒன்லி. பில்லட் கன்ஸ் லாஸ்ட் ரெசார்ட் தான். இந்த ஆர்டர்ல வந்து எலக்ட்ரிக் பேட்டான்ஸே இல்லை, பட் தே யூஸ்டு. ஸோ இதுதான் வந்து சீரீஸ் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ரைட். இன்டரிம் ஆர்டர். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஹியரிங் போயிட்டு இருக்கும் பொழுது அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. அண்ட் அவர் மீறி இருக்காங்க. So we have to read about the video taking angle on that in the court proceedings. இது என்னன்னு பார்க்கணும். ரைட். வித்தவுட் பர்மிஷன் கண்டிப்பா வீடியோ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்றதுக்கான பவர் எங்க இருந்து வருதுன்னா, ஆர்டிகல் 145 சுப்ரீம் கோர்ட் ரெகுலேட் பண்ண முடியும். அதோட ஓன் ப்ரொசீஜர், ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து சுப்ரீம் கோர்ட் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதன்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாதான் நீங்க வீடியோ எடுக்க முடியும். அடுத்து சேம் அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு வந்து 225 ஆர்டிகல், ஹைகோர்ட்டுக்கு 225 ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட்டுக்கு 145 ஆர்டிகல். ரைட். ஸோ அடுத்து ஸ்வப்னில் திரிபதி அப்படிங்கிற கேஸ்ல வந்து ஸ்ட்ரீமிங் ப்ரொமோட்ஸ் ஓபன் ஜஸ்டிஸ் வித் சேஃப்கார்ட். ஸோ இது கான்ட்ரடிக்ஷனா இருக்கு பாருங்க. ஒரு வெர்டிக்ட்ல ஸ்வப்னில் கேஸ்ல
வீடியோஸ் எடுத்தா இட் வில் ஆக்சஸ் இட் ஹேஸ் த virtue of opening accountability. ஸோ அப்போ அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சி இங்க ஆகுது. அக்கௌண்டபிலிட்டி வராது, டிரான்ஸ்பரன்சி வரும். டிரான்ஸ்பரன்சி இங்க ப்ரொசீட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கேஸ்ல சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பேஸ்ட் ஆன் த ஆர்டிகல்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் நியூஸ். குஜராத் deluge erases July's monsoon deficit, but overall rainfall remains low. ரைட், என்ன அப்படின்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல ஜூலை மந்த்ல அதிகமா இந்தியா மொத்தத்தையும் பரவலா இருக்க ஏரியாவில் குஜராத்ல மட்டும் ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சு இட் லீட்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு. அண்ட் ரிவர் ஃபிளட்டிங் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் குஜராத் ஏரியாவில் குஜராத்ல மட்டும் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா ஓவரால் இந்தியாவில் பார்க்கும் பொழுது ஜூலை மந்த்ல வர்ற ரெயின்ஃபாலோட ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு. ரைட், இதுதான் நியூஸ். ரைட், ஜூலை ரெயின்ஃபால் 215.5 mm அண்ட் குமுலேட்டிவ் டெபிசிட் வந்து 16.1. இது ஓவராலா இந்தியாவுக்கு பார்க்கும் பொழுது. ரைட், குஜராத் ஃப்ளட்டிங்னால 40,500 plus people have been shifted to the safer place and 6,367 வந்து ரெஸ்கியூடு. ஸோ இது என்ன எந்த ஏரியாவில் இருக்குன்னா குஜராத்ல சென்ட்ரல் குஜராத் அண்டு சதர்ன் குஜராத் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கு. கிர்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இந்த ஃப்ளட்டிங் நடக்குது. ரைட், why did குஜராத் ரிசீவ் such rainfall? குஜராத்ல ஏன் ரெயின்ஃபால் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக வரணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன விஷயம்னா, இங்க பே ஆஃப் பெங்கால்ல இருந்து ஒரு லோ பிரஷர் பெல்ட் ஃபார்ம் ஆயிட்டு அந்த லோ பிரஷர் ஏர் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இந்த ஐடிசிசெட் ஜோன் வந்து இமாலயாஸை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கு. இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு லோ பிரஷர் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. மான்சூன் விண்ட் இங்க ஃப்ளோ ஆகாது. ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ரைக் ஆகி மீட் ஆகிற இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இட் ரிசல்ட்ஸ் இன் ரெயின்ஃபால். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சீல அரைஸ் ஆகிற ஒரு விண்டு, கூல் அண்ட் வெட்டான விண்டு. அந்த விண்டு சேம் இந்த பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வர்ற லோ பிரஷர் கிரியேட் ஆனாலும் இங்க இருக்க விண்டு இங்க மாய்ச்சர் கொண்டு வரும். அது வெட் அண்ட் மாய்ச்சரா இருக்கும். ஸோ ரெண்டு மீட் பண்ற இடம் தான் இந்த குஜராத். ஸோ அதனால தான் குஜராத்ல ஹையஸ்ட் ரெயினா இருக்கு. ஸோ பே ஆஃப் பெங்கால் இருக்கிற லோ பிரஷர், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அரேபியன் சி மாய்ச்சர், இது மூணு தான் ரீசன் குஜராத்ல அதிகமாக மழை பெய்யுது. ரைட், வாட் இஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது ஒரு மெடிட்டரேனியன் சி. இந்த மெடிட்டரேனியன் சியோட இந்த ஏரியாவில் அரைஸ் ஆகிறது தான் அந்த விண்டு. ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதுக்கு ரீசன் ஆக்சுவலா காசிங் ஏஜென்ட் வந்து இந்த இடத்துல வந்து டிராபிக்கல் சைக்ளோன் இருக்கும். டிராபிக்கல் சைக்ளோன் இருக்கும். அந்த சாப்பிரிக்கல் சைக்ளோன்னால இந்த இடத்துல விண்டு அரைஸ் ஆகும். அண்ட் மேல வந்து ஜெட் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜெட் ஸ்ட்ரீம், கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ், இந்த டிராபிக்கல் சைக்ளோன் இது எல்லாம் சேர்ந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை இட் மேக்ஸ் யுவர் மூவ் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். இந்தியா பக்கம் அது தள்ளப்படும் அண்ட் ரொம்ப ஸ்பீடா வரும். ஸோ இதோட ரூட் என்ன அப்படின்னா மெடிட்டரேனியன் வழியா டர்க்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. ஸோ இந்தியாவில் ராஜஸ்தான்ல நார்தர்ன் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில். ஸோ இதோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத கரெக்டாக அந்த குஜராத் ஏரியாவிலையும் வந்து மோதிரும். ஏன்னா வால்யூம் ரொம்ப பெருசு. ஸோ ராஜஸ்தான் மட்டும் இருக்காது. ஸோ இப்போ இதோட சேர்ந்து இந்த பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீயோட மாய்ஸ்சர் இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி தான் குஜராத்ல ரெயின். ரைட், தேர்ட் நியூஸ். US அனௌன்சஸ் பர்மனன்ட் டாரிஃப், இந்தியா ரிமைன்ஸ் அட் 10%. ஸோ US வந்து டாரிஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்குள்ள ஃபாரின் கண்ட்ரிஸோட ஏதாவது கூட்ஸ் வருது அப்படின்னா அந்த கூட்ஸ்க்கு எதிர்த்து ஒரு டாக்ஸ் எடுப்பாங்க. அதுதான் டாரிஃப். ஸோ கவுண்டர் வெயிலிங் கூட சொல்ல முடியும். கவுண்டர் வெயிலிங் வரைக்கும் போனோம். ஸோ இந்த டாரிஃப் வந்து US கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கானதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல மேஜர் கண்ட்ரிஸுக்கு 12.5%, பட் இந்தியாவுக்கு வந்து 10% தான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அந்த 12.5% இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் தே ஆர் நாட் டூயிங் தேர் ஒர்க் ஆன் த ஃபோர்ஸ்ட் லேபர். ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ் அது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் 12.5% டாரிஃப். இந்தியாவில் வந்து 10% தான். ஸோ வி ஆர் டூயிங் குட் இன் தட் அப்படின்ற மாதிரியான நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஸோ என்ன ஃபோர்ஸ்ட் லேபர், நம்ம அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் வாட் ஆர் த லா அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வி ஆர் ஹேவிங் இன் அவர் இந்தியன் சிஸ்டம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 24
ப்ராஹிபிட்ஸ் trafficking, beggar and all forms of forced labor. So fundamental rights நம்ம கொடுத்துருக்கோம். Fundamental rights கொடுத்தோம்னா it is enforceable through Supreme Court and High Court via writ. Right? அடுத்து வந்து Article 24, employment of children below 14, child labor, forced labor, child labor. Next DPSP ல Article 39 and 43 protects the exploitation, against exploitation. கரெக்டா livelihood இருக்கணும், பே ஒர்க்குக்கான பே இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க 39 and 43. ஸோ டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கோம் அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். ரைட், மேஜர் லாஸ் என்ன லாஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976. பாண்டட் லேபர் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப டைமுக்கு அதிகமா வேலை வாங்கிட்டு ரொம்ப மினிமலான சம்பளமோ இல்ல சம்பளமே கொடுக்காம இருந்தா அது பாண்டட் லேபர்ல இருக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த பாண்டட் லேபர்ல மாட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க வேண்டியது சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, அவங்களோட ஒர்க். நெக்ஸ்ட் கோட் ஆன் வேஜஸ். ஸோ மினிமம் வேஜஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது, ஒர்க்குக்கு அந்த ஏஜஸ் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆக்ட் தான் இந்த கோட் ஆன் வேஜஸ். அடுத்து சைல்டு லேபர் ஆக்ட் 1986 and it is amended in 2016. பிலோ ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் வந்து யாரெல்லாம் ஆக்ட் பண்றாங்களோ அது வந்து சைல்டு லேபர் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சைல்டு லேபர் ஆக்ட். அண்ட் OSH கோட் 2020 உமன்ஸ் சேஃப்டிக்காக. ஸோ உமன் சேஃப்டிக்காக பண்றது இது பாண்டட் லேபர் அண்ட் அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் லேபர்லயும் வரும். ரைட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து பிரைமரி அத்தாரிட்டி டு ரிலீஸ் த கைட்லைன்ஸ் அண்ட் மேக் ஷுர் த ஆஃபீஸர்ஸ் ஆர் டூயிங் டியூட்டி அண்ட் ரெகக்னைசிங் தி பாண்டட் லேபர்ஸ் அண்ட் rehabilitating them. So district magistrate the main National Human Rights Commission. So it is the institution which was created by the Indian system to fight against forced labor. Right, international commitments. We have signed ILO la convention ratified SDG 8.7. அப்படிங்கிறது என்னன்னா ஐஎல்ஓல வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல ஃபோர்ஸ்ட் அண்ட் பாண்டட் லேபர்ஸை நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணிருக்கோம். ரைட், அண்ட் கன்வென்ஷன் 29ல ஃபோர்ஸ்ட் லேபர் கன்வென்ஷன் 1930. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன கொடுக்குறோம்னா இட் மேக் ஷுர் திஸ் கன்வென்ஷன் வில் மேக் ஷுர் இந்தியா ஷுட் ட்ராக் ஆன் த பாத் டு எலிமினேட் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படிங்கிறத மேக் ஷுர் பண்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். ரைட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் PU DR vs யூனியன் ஆஃப் இந்தியா என்னன்னா ஒர்க் வேஜஸ் பிலோ த சாட்டிஸ்ஃபேக்டரி மினிமம் ஒர்க் அப்படிங்கிறது கூடாது. ஸோ வேஜ் வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்றதா இந்த ஜட்ஜ்மெண்ட். அண்ட் பந்துரா முக்தி மோர்ச்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பாண்டட் லேபர் ப்ரொடெக்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் ஏரியா வைஸ் எக்ஸ்பேண்டட் ஆகுது. ரைட், மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். இந்தியாஸ் டெசிஷன் டு பேன் forced labor importers helped it secure a lower tariff rate. So இந்தியாவோட ஃபோர்ஸ்ட் லேபரை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெஷர்ஸ் வந்து டாரிஃப் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. எக்ஸாமைன் அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படிங்கிறத எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம எடுத்திருக்க ஸ்டெப் என்ன, அதை ஸ்டாப் பண்றதுக்கான காசஸ் என்ன, அதோட இம்பாக்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கோட் பண்ணணும். அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வைக்கணும். எக்ஸாமைன் அப்படின்னா கவுண்டர் ஆர்கியூமெண்ட். So examine the role of domestic policy reforms. Child labor against forced labor against policy create பண்ணிருக்கோம் இல்லையா? So policy focus பண்ணோம் in shaping international trade outcomes. So interlink பண்றது இந்தியாவில் இருக்கிற forced labor against இருக்கிற policy plus international convention and to the tariff rate. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.